வெல்கம் டு பார்க் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கேஎஃப்சி போன்லெஸ் ஃப்ரைடு சிக்கன் தான் பண்ண போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும் போது இது வந்துட்டு பட்டர் மில்க் மாதிரி அது நல்லா திரிஞ்சு வரும் பால். அந்த ஸ்டேஜில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா ஒரு ஆரஞ்சு கலருக்கு மாறுற அளவு நல்லா கிண்டி விட்டுருங்க. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை ஃப்ரிட்ஜில் 3 ஹார்ஸ் கிட்ட வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 கப்பு மைதா மாவு சேர்த்து அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கப்லேயே பாதி கப்பு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கைவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம டிப் பண்ண சிக்கனை திருப்பி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவில் டிப் பண்ணி எடுத்தால் தான் சிக்கன் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயில் போடும்போது அந்த மாவும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இந்த சிக்கனை எண்ணெயில் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேக விட்டுருங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டால் தான் நல்லா வேகும். இல்லைனா வந்துட்டு உள்ளேலாம் வேகாத மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுருங்க. இப்போ எல்லா சிக்கனையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. சிக்கன் வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக கேஎஃப்சியில் வாங்குகிற மாதிரியே இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.